வந்து பார்த்திங்கன்னா இது 3ஆம் பகுதியாக இருக்கட்டும். இந்த 3ஆம் பகுதியில் வந்து நம்ம எல்லா கல்வெட்டையும் செய்திகளையும் கல்வெட்டு சான்றுகளையும் நம்ம பார்க்கலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழன் காலத்தில் பராந்தக சோழனுங்கிற மாமன்னருடைய காலத்தில் சோழ அரசி மீனவன் மாதேவி அப்படிங்கிற ஒரு பணிப்பெண், அந்த சோழ அரசியோட மீனவன் மாதேவியோட பணிப்பெண்ணோட பேர் வந்து பார்த்திங்கன்னா நக்கன் விக்கிரமாமணி. நக்கன் விக்கிரமாமணி. அது வந்து இங்கே இருக்கிற அந்த ஒரே ஒரு இடத்துல உள்ள ஒரு கல்வெட்டில் பார்த்தேன். இதோ பாருங்க இங்கே பாருங்க, நக்கன் அதோ இருக்கு பாருங்க, நக்கன் விக்கன் மாமணி அப்படிங்கிற வார்த்தை இருப்பார். தெளிவாக தெரியல. அப்போ இந்த கல்வெட்டு தான் இது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தெளிவாக தெரில. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நக்கன் விக்ரமாமணி, அதாவது சோழ அரசியோடைய பேரான மீனவன் மாதேவி அவருடைய பணிப்பெண் பேர் தான் நக்கன் விக்ரம மாமணி. அவர் திருக்கருகாவூர் இந்த ஊரில் உள்ள காணி உடைய, இந்த காணினா நிலம், அந்த நிலத்தை கொண்ட இந்த ஊரில் நிலம் கொண்ட ஒருத்தர் பேர் என்னென்னா கொற்றங்குடி உடையான் வைகுந்தன் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர். அவர் என்ன அவர்கிட்டேருந்து நிலத்தையும் குளமும், பக்கத்தில் ஏதோ குளமோ ஏதோ ஒன்று இருக்குது போல் அவர் சொந்தமாக, அந்த குளத்தையும் வாங்கி அதை ஆழப்படுத்தி, அந்த குளத்தை ஆழப்படுத்தி கோயிலுக்கு வந்து நிர்வாக சபை, அதாவது சபைலாம் இருக்கும்ல அந்த காலத்தில், அந்த சபை மூலமாக தானம் கொடுத்துருக்காங்க. யார்? சோழ அரசி மீனவன் மாதேவியோட பணிப்பெண். அவங்க தான் வந்து இந்த கோவிலுக்கு ஒருத்தர்கிட்ட இடம் வாங்கியிருக்காங்க. அவங்க பேர் வந்து கொற்றங்குடி உடையான் வைகுந்தன். அந்த கல்வெட்டு தான் இது. ஆனால் தெளிவாக தெரியல. நல்ல வேலை, அதுக்கு முன்னாடியே ஒரு கல்வெட்டு அறிஞர் படிச்சுட்டு அது பொருள் சொல்லியிருக்காரு பாருங்க. அவருக்கு நம்ம இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும். அவர் பேர் பார்த்திங்கன்னா பேர் தெரியல. நான் வேணால் கீழே கிரெடிட்ஸ் போடுறேன், இப்போ பாருங்கள். இங்கேயும் சில கல்வெட்டு இருக்குது. இதில் ஏதாவது வார்த்தை தெரியுதான்னு பார்க்குறேன், ஒரு வார்த்தையும் தெரியல. இங்கே இந்த குமுதத்துலேயும் இருக்குது, இந்த கூற்றத்துலேயும் இருக்குது, ஆனால் ஒழுங்காக தெரியல. சரி, இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே கல்வெட்டு, அப்போ அந்த கல்வெட்டுனா இந்த கல்வெட்டு தொடர்ச்சியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே பராந்தகன் காலத்தில் வந்து இதே கோவில் திருக்கருகாவூர் மகாதேவர் கோவிலில் தஞ்சையில் வந்து ஜெய பீமத்தளி அப்படிங்கிற ஒரு கோவில் இருந்திருக்கான். ஜெய பீமத்தளி. ஆமாம், இந்த ஜெய பீமத்தளி தளி அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து தளிச்சேரி பெண்டாட்டிகள் அவங்க வாழ்கிற இடமா தான் இருந்திருக்கும். அங்கே இருக்க கோவிலில் நாட்டிய பணி செய்யும், அதான் தளிச்சேரி பெண்டாட்டியை தான் குறிக்குது, நாட்டிய பணி செய்யும் நக்கன் சந்திரதேவி. அவங்க பேர் வந்து நக்கன் சந்திரதேவி. அவங்க இறைவனுக்கு, இந்த கோவில் கடவுளுக்கு வந்து தன் பெயரால் நந்தா விளக்கு இந்த கோவிலில் விளக்கரிப்பாங்கள்ல, அந்த நந்தா விளக்கு வந்து தான் பேரால் நக்கன் சந்திரதேவிங்கிற பேரை, இப்போ நம்மளாம் கோவிலுக்கு விளக்கு கொடுக்கும்போது நம்ம பேரை சேர்த்து கொடுக்கணும்ல, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எப்போதும் எரியணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, வடவூர் வெண்காடு அப்படிங்கிற, இந்த வடவூர் வெண்காடுங்கிறது எந்த ஊருன்னு சரியாக தெரியல, திருவெண்காடாக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நிலத்தை வந்து இந்த இறைவனுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது தான் பேரில் விளக்கு வச்சுருக்காங்க, நக்கன் சந்திரதேவிங்கிற பேரில் விளக்கு வச்சு, அது எப்போதும் எரியணும் அப்படின்னா நெய்யை ஊற்றிருக்கலாம். நெய் ஊற்றிட்டே இருந்தால் எப்போதும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு ஊரில் உள்ள நிலத்தை கொடுத்துருக்காங்க. அதான் வடவூர் வெண்காடு அப்படிங்கிற ஊரை கொடுத்துருக்காங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிலத்தை கொடுத்துருக்காங்க. கல்வெட்டை தான் படிக்க முடியல, ஒரு கல்வெட்டு. இப்போ பாருங்க, வெள்ளாளன் ஒரு வார்த்தை, அந்த வெள்ளாளன் கல்வெட்டு ஒன்று பார்த்தேன், ஒரு வெள்ளாளன் கல்வெட்டு, அது எங்கேன்னு தெரியல. சரி பாருங்கள், இந்த கண்டிஷனை பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. இப்போ எப்படி படிக்க முடியும்? சரி, நான் அடுத்தது படிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாமன்னர் ராஜேந்திர சோழன் காலத்தில் சோழ இளவரசியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா சோழகுல சுந்தரியார் அப்படிங்கிற ஒருத்தங்க. அவங்க இப்போ இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அணங்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அணங்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கருகாவூர், இந்த கோவில் இறைவனுக்கு தேவருக்கு பூஜை பொருளுக்கு, இந்த பூஜை பூ இது கொடுக்கறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடல் வெள்ளான். ஆமாம், இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தோட்டம் மாதிரி ஒன்று இருக்குது, ஆடல் வெள்ளான் அப்படின்னு ஒரு தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கு ஆடல் வல்லான் அப்படிங்கிற ஒரு நந்தவனத்தை உருவாக்கி அதில் அறை அமைக்கிறதுக்காக ஒரு நிலத்தை வழங்கியிருக்காங்க. அறையெல்லாம் இருக்கான்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோழகுல சுந்தரி என்ற பெயரில் அவ்வூரில் ஒரு சாலையும் ஜெயங்கொண்ட சோழ வாய்க்கால் இருந்ததும் குறிக்கிறது. ஆமாம், ஜெயங்கொண்ட சோழ வாய்க்கால்ங்கிறது பொதுவாக வந்து கோவிலில் உள்ள கோவிலுக்கு பக்கத்தில் வாய்க்கால்லாம் அமைக்கும் போது இந்த பேர் அதிகமாக அமைச்சிருந்துருக்காங்க. அப்போ இந்த சோழகுல சுந்தரி அப்படிங்கிற இந்த இளவரசி என்ன செஞ்சுருக்காங்கன்னா இந்த ஊரில் வந்து
சோழகுல சுந்தரி அப்படிங்கிற பேர்லையே ஒரு சாலையை அமைச்சு பக்கத்தில் அந்த வாய்க்காலுக்கு ஜெயங்கொண்ட சோழ வாய்க்கால்னு பேர் வச்சுருந்துருக்காங்க. இது ராஜேந்திர சோழன் காலத்து கல்வெட்டு. இங்கே உள்ள கல்வெட்டு ஒழுங்காக தெரியுதுங்க, இதில் படிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது நல்லா தெளிவாக தெரியுது பாருங்கள். இதை பாருங்கள், இங்கே பாருங்களேன். காணி மகான நாராயண நந்தவனம் செக்கில பட்டங் நாயனுடைய அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதுக்கு மேலே ஒழுங்காக தெரியல. சரி, அந்த உள்ள கல்வெட்டு தெரியல, நான் விளக்கத்தை சொல்லிடுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, மாமன்னர் ராஜேந்திர சோழனுடைய மகன், அவர் பேர் வந்து ராஜாதிராஜன். ராஜாதிராஜன் கல்வெட்டு தான் இருக்கா? இதோ இருக்குங்க, நினச்சிட்டே அந்த வரிசையாக தான் வருது. பாருங்கள், உடையார், இவங்க உடையார் ஸ்ரீ ராஜாதி ராஜ சோழ தேவருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவரோட அணுக்கியாருங்கிறது ஒரு பெண் அதிகாரி மாதிரி, இந்த பெண் வேலை பணிப்பெண் அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா பட்டாளகன் மதுரவாசகியார். பட்டாளகன் மதுரவாசகியாருங்கிறது அவங்க பெயர். அந்த பெண் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மகாசபை அப்படின்னு ஒரு சபை இருந்திருக்கு. அந்த மகாசபையிலேருந்து மாமன்னருடைய ஆட்சியாண்டு, இந்த ஆட்சியாண்டு வந்து எதை குறிக்குதுன்னு சொல்ல தெரியல. இருபதுங்க, இந்த பாருங்க, 20ஆம் ஆண்டு 20 ஆகுதுன்னு கொடுத்துருக்கு. அப்போ 20ஆம் ஆட்சியாண்டு, ராஜாதிராஜனோட 20 ஆண்டு அப்படின்னா 20 ஆண்டுனா அப்போ ராஜேந்திர சோழன் அரசனாக இருந்திருக்காரு. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ராஜேந்திர சோழன் அரசனாக இருக்கும் பொழுதே ராஜாதிராஜன் இணையரசனாக இருந்தார். அந்த காரணத்தினால இது ராஜேந்திர சோழன் காலத்திலே இயற்றப்பட்ட கல்வெட்டு. ஆனால் ராஜாதிராஜன் பெயரில் இயற்றப்பட்டிருக்கு, ஏன்னா அவன் அரசர் தானே, அதனால கொடுத்துருக்காங்க. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவருடைய அந்த ஆட்சியாண்டில் பொற்காசுகள்னால் பொன்னால், அதாவது தங்கத்தால் செய்யப்பட்ட காசை வந்து செஞ்சு கொடுத்து நிலத்தை வாங்கி ஆலயத்துக்கு பக்கத்தில் அன்னசாலை, அதாவது அன்னதானம் போடுவாங்கள்ல, அந்த அன்னதானம் போடுறதுக்கு உண்டான சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க. யார்? இந்த அணுக்கியார் பட்டாளகன் மதுரவாசகியாருங்கிறவங்க. இன்னும் கொஞ்சம் கல்வெட்டு இருக்குது, இதோ படித்து காட்டிடுறேன். இதோ இருக்குங்க, பட்டாளகன் இருக்குது கல்வெட்டுலாம் எல்லாமே இருக்குது, ஆனால் தெளிவாக இல்லை, அதுதான் விஷயம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பராந்தக சோழன் 2 கல்வெட்டு, ராஜேந்திர சோழனோட கல்வெட்டு, ராஜாதிராஜன் கல்வெட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து கல்வெட்டு அந்த கோயிலில் ஜாஸ்தியாக இருந்திருக்கு, அது எல்லாமே பெயிண்டெல்லாம் வச்சு அழைச்சி விட்டுருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அறுக்கிறேன்னு நினைக்காதீங்க, முக்கியமான தகவல்கள், அதனால் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த கல்வெட்டு எனக்கு தெரிஞ்சு இது ராஜராஜ சோழனோட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோப்பரகேசரி ராஜராஜ தேவருக்குன்னு தான் கொடுத்துருக்கு. இதில் இந்த கோயில் இன்னொரு சிறப்புன்னு அப்படின்னா, இந்த கோவிலில் எங்கேயுமே சோழ சாளுக்கியர் கல்வெட்டு நான் ரொம்ப பார்க்கல. விக்ரம சோழன் கல்வெட்டு மட்டும் ஒன்று இருந்ததுன்னு சொன்னாங்க, அது எங்கேன்னு தெரியல, அதை நான் கவனிக்கவும் இல்லை. சரி, என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது இதில் தெளிவாக தெரியல, ஆனால் இதில் சொல்கிறேன். மாமன்னர் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் இந்த கோவில் திருக்கடுகாவூர் கோவிலில் வெட்டப்பட்டிருக்க ஒரு சாசனம், இந்த சாசனம் தான் என்னென்னா, சிங்கன் பொன்னம்பலம் அப்படிங்கிற பொன்னம்பலங்கிறது நான் இது வரைக்கும் நினச்சது என்னென்னா ஆம்பளைக்கு தான் பேர் வைப்பாங்கன்னு நினச்சேன். இங்கே ஒரு வெள்ளாள பெண்மணிக்கு பேர் வச்சுருக்காங்க, சிங்கன் பொன்னம்பலம்ங்கிற ஒரு வெள்ளாள பெண்மணி. இந்த கோவில் ஈசனுக்கு முன்னாடி, அதாவது கோவில் இறைவன் சன்னதிக்கே முன்னாடி ஒரு நந்தா விளக்கு எரிக்கிறதுக்கு 76 ஆடு கொடுத்துருக்காங்க. 76 ஆடையும் கொடுத்து யார்கிட்ட வாங்குவாங்கன்னா, ஆடு மாடு கொடுக்குறது வந்து இடையர்கள்ட்டேருந்து வாங்கி தானே கொடுக்குறாங்க. அந்த இடையர்களிடம் ஒப்புவித்து கொடுத்து நெய் விளக்கை ஏற்றிருக்காங்க. அப்படிங்கிற கல்வெட்டு தான் இந்த கல்வெட்டு. ஆமாம், அந்த கல்வெட்டு ராஜராஜ சோழன் கல்வெட்டுனா இந்த கல்வெட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது.
பேர் மட்டும் அங்கங்கே தெரியுது, மற்றபடி ஒன்றும் வேறு ஒன்றும் பெருசாக தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வார்த்தை இருக்கு, நெய்தலுருடையான். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ஒருத்தர் பேர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நெய்தலுருடையான் நாராயணன் பிடாரன். நெய்தலுருடையான் மட்டும்தான் இருக்குது, நாராயண பிடாரன்கிறது சரியாக தெரியல. பிடாரன் கடைசியாக முடிஞ்சிருக்கு, நாராயணன் சரியாக தெரியல. அதான் அந்த பேராக தான் இருந்திருக்கும். நெய்தலுருடையான் நாராயணன் பிடாரன் அப்படிங்கிறவர் என்ன செஞ்சுருக்காருன்னா, இப்போ கோவிலில் வந்து அந்த பலிபீடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா பாசுபத மூர்த்தின்னு கொடுக்குறோம். பாசுபதங்கிறது எனக்கு வந்து நந்தியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பாசுபத மூர்த்திக்கு வந்து செப்பு திருமணி செஞ்சுருக்காரு. செப்புனா வந்து காப்பரில் செஞ்சுருக்காரு. பீடமும் பிரபைனா அந்த ஆசனம் மாதிரி, அதுவும் அந்த பிரபை ஒரு அவை மாதிரி செய்வாங்களா, அது செஞ்சுருக்காரு. யாருடைய ஆட்சி காலத்தில்? ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தில். அப்படின்னா இங்கே ஏதாவது அவரோட பேர் இருந்திருக்கும், அது தெளிவாக தெரியல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உத்தம சோழன் கல்வெட்டு ஒன்றும் பெருசாக தெரியல. உத்தம சோழன் கல்வெட்டாக இருந்தது அப்படின்னா திருவயிறு வாய்த்த பிராட்டியாருங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். நம்ம கல்வெட்டில் ஒன்றும் தெளிவாக தெரியல. இது கீழே உள்ளது கூட உத்தம சோழனாக இருக்கிற விட வாய்ப்பு இருக்குது. கல்வெட்டு தான் ஒன்றும் தெரியல. சரி, அது என்னென்னு படிச்சிடறேன். உத்தம சோழன் காலத்தில் வந்து இந்த திருவலஞ்சோலி கோயில் முன்னாடி போனோம்ல, அந்த கோவிலில் வந்து 40 வேலி நிலம் வந்து வழங்கியிருக்காரு. 40 வேலி நிலம் வந்து திருவலஞ்சோலி கோவிலுக்கு, அந்த கோவிலுடைய பேரில் நிலம் கொடுத்துருக்காரு. அந்த கோவில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சங்கராந்தி, அதாவது இந்த விஷு பண்டிகைலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த பண்டிகை இப்போலாம் பூசை நடக்குமா. அதில் 40 வேலி நிலத்தில், ஆமாம், அந்த கொடுத்த 40 வேலி நிலத்தில் இருந்து தான் பூசைகளுக்கு, அந்த பூஜை செய்கிறதுக்கு உண்டான நெல்லெல்லாம் கொடுப்பாங்களாம். அந்த விளைவிக்கிற நெல் வந்து அதிகமாக இருந்துதான், அதாவது எதிர்பார்த்ததை விட, கொடுத்ததை விட, தானம் கொடுத்ததை விட அதிகமாக இருந்துதான். அந்த காரணத்தினால என்ன செஞ்சுருக்காரு அப்படின்னா, அந்த உத்தம சோழன் காலத்திலே இருந்த உத்தம சோழ மூவேந்த வேளாண் அப்படிங்கிற ஒரு அதிகாரி,